ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. நம்மளோட வொக்காபுலரி சீரீஸ்ல இன்னைக்கு டே 8 பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஸ்மட்ஜ் அப்படிங்கிற வார்த்தை. இதை நம்ம நவுனாவும் யூஸ் பண்ணலாம், வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கான மீனிங் வந்து டு மேக் சம்திங் டர்ட்டி ஆர் அன்டைடி பை டச்சிங் இட். அப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம தொடுறது மூலமா அதை வந்து அழுக்காக்கிறோம், அதை வந்து டர்ட்டி ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லி மீனிங் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த ஸ்மட்ஜ் அப்படிங்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, தேர் வாஸ் அ ஸ்மட்ஜ் ஆன் த பேப்பர். ஸோ சினானிம் பாருங்க, ஸ்டெயின், மார்க். இந்த ஸ்டெயின், மார்க் அப்படிங்கிற சினானிமை வேற எங்கேயாவது நம்ம வார்த்தையில யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ நம்ம படிச்ச பிளாட் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட் அப்படிங்கிற வேர்டுக்கு இதே ஸ்டெயின், இதே மார்க் அப்படிங்கிற சினானிமை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பிளாட்டும் சரி, இந்த ஸ்மட்ஜும் சரி, ஒண்ணுக்கொன்னு ரிலேட்டிவான மீனிங் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான். ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம சினானிமா எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மட்ஜ், பிளாட் ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு சினானிம்ஸ். ரெண்டுக்குமே ரிலேட்டடா சேம் மீனிங் வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ முக்கியமான வார்த்தை இந்த ஸ்மட்ஜ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபியை வந்து நம்ம நவுனா யூஸ் பண்றோம். இது வந்து என்னன்னா கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு வேர்டுக்கு வந்து எப்படி ஸ்பெல்லிங் எழுதணும், இதை வந்து தமிழ்ல சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எழுத்து இலக்கணம்னா என்னன்னா, ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் எப்படி எழுதணும், அந்த வார்த்தையை சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும், அந்த வார்த்தைக்கு எங்கெங்க பங்க்சுவல் மார்க், அது இந்த கமா எங்க போடணும், அந்த எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் எங்க போடணும், கொஸ்டின் மார்க் எங்க போடணும், ஃபுல் ஸ்டாப் எங்க வைக்கணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். அப்புறமேட்டு எங்க கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும், எங்க ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பத்தி படிக்கிறதா என்னது இந்த ஆர்த்தோகிராஃபி. ஓகே, ஸோ கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட், குட் ஆர்த்தோகிராஃபி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம்ஸ். ஸோ சின்னன்னு பாருங்க, ஸ்பெல்லிங் அண்ட் ரைட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஒரு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எப்படி எழுதணும், என்ன மாதிரி லெட்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த வார்த்தையை நம்ம ஃபார்ம் பண்ணணும், அதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல கொண்டு யூஸ் பண்ணணும், இது மாதிரிப்பட்ட விஷயங்களை பத்தி படிக்கிறதா என்னது இந்த ஆர்த்தோகிராஃபி. ஓகேங்களா? ஸோ ஆர்த்தோகிராஃபிங்கிறது ஒரு கலை. சரியா? ஒண்ணு உண்டு, கேலிகிராஃபின்னு ஒண்ணு உண்டு. இந்த கேலிகிராஃபிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஆர்ட் தான், இதுவும் ஒரு கலை தான். ஆர்ட் ஆஃப் குட் ஹேண்ட் ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்குல்ல, இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப இங்கிலீஷ்லயே வந்து நிறைய வித்தியாசமா அழகழகா ஹேண்ட் ரைட்டிங் வித்தியாசமா எழுதுவாங்க. அந்த ஃபாண்ட்னு சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ல எழுதுறது. ஸோ இங்கிலீஷ்னு இல்லை, எல்லா லாங்குவேஜுமே என்ன பண்ணா அந்த கேலிகிராஃபி அப்படின்னு இருக்கும். ஸோ கேலிகிராஃபி, இந்த கேலிகிராஃபில வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க வந்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து சூப்பரா இருக்கும். அவங்க எழுதக்கூடியது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு கலை தான் இந்த கேலிகிராஃபி. புரியுதா? ஸோ ஆர்த்தோகிராஃபிங்கிறது ஸ்பெல்லிங், கேலிகிராஃபிங்கிறது ஹேண்ட் ரைட்டிங், குட் ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் சாட்டி. ஸோ சாட்டி வார்த்தையில இருக்கு, சாட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல. சாட்னா என்னது? நம்ம நிறைய பேசிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். டாக்கிங் அ லாட் இன் அ ஃப்ரெண்ட்லி வே. டாக்கிங் அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா சாட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஷீ இஸ் வெரி சாட்டி வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாக்கட்டிவ், ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜெனோபோபியா. ஸோ ஜெனோபோபியா வந்து என்னன்னா ஒரு நவுனா நம்ம யூஸ் பண்றோம். ஃபோபியானாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம். ஓகேங்களா? ஃபியர். ஃபோபியானாலே நமக்கு ஃபியர் தான். ஸோ ஃபோபியா எங்கெல்லாம் வருதோ அங்க நம்ம வந்து ஃபியர் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜெனோபோபியாங்கிறது என்னன்னா ஃபியர் ஆர் டிஸ்லைக் ஆஃப் ஃபாரினர்ஸ். அப்ப நம்ம இப்ப இந்தியால இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப இந்தியால வந்து ஒரு சில பீப்புள் இருப்பாங்க. அவங்க என்னன்னா வெளிநாட்டுக்காரங்கள பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கும். இவங்க எதுக்கு இங்க வராங்க, இவங்க இங்க வந்து என்ன பண்றாங்க, தேவையில்லாம எதுக்கு நம்ம கண்ட்ரில வந்து இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பயமா இருக்கலாம், அல்லது அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம ஜெனோபோபியான்னு சொல்றோம். ஸோ ஜெனோபோபியா கிரியேட்ஸ் சோஷியல் டிவிஷன். ஸோ ஃபியர் ஆஃப் அவுட்சைடர்ஸ், இன்டாலரன்ஸ். டாலரண்ட்னா என்னன்னா பொறுமை. இன்டாலரன்ஸ்னா எனக்கு பொறுத்துக்க முடியாத. ஓகேங்களா? வந்து அவங்க வந்து இங்க வர்றத வந்து அவங்களால பொறுத்துக்க முடியல. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து இந்த ஜெனோபோபியாவுக்கு நம்ம சினானிமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாஸ்டிடியஸ். ஸோ ஃபாஸ்டிடியஸ் வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இது என்னன்னா வெரி கேர்ஃபுல் அபவுட் டீடைல். வெரி கேர்ஃபுல் அபவுட் டீடைல். அப்ப எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சினானிம் பாருங்க, பெர்ஃபெக்ஷனிஸ்ட். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், கேர்ஃபுல், எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும், எந்த ஒரு விஷயமும் வந்து தப்பா இருக்கக்கூடாது, எல்லாமே கரெக்டா. இப்போ வந்து ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ வந்து ஆஃபீஸ் போனாங்கன்னா ஆஃபீஸ்ல அவங்க டேபிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேபிள ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. எது எது எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அது கரெக்டா இருக்கும். எதுவுமே அந்த மாதிரி கலைஞ்சிருக்காது. வீட்டுக்கு போனாலும் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா துணிகளையும் சரி, எல்லா பொருட்களையும் சரி கரெக்டா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ மேக்சிமம் இந்த ஃபாஸ்டிடிங்கிற வார்த்தையை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இந்த கிளீனா இருக்கிறவங்க, கிளீனா நீட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்டிடியஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஃபாஸ்டிடியஸோட கம்பேர் பண்ணி இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்றேன். நம்ம ஆல்ரெடி படிச்ச வார்த்தை தான், மெட்டிகுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு படிச்சிருக்கோம்.
ஸோ இந்த மெட்டிகுலஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு படிச்சோம்? ஒரு விஷயத்த வந்து கவனமா பண்றவங்க. அதுல வந்து எந்த தப்பும் வந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத பார்த்து ரொம்பவே கவனமா, கேர்ஃபுல்லா எல்லா விஷயத்தையுமே டீல் பண்றவங்க. அப்போ இந்த ஃபாஸ்டிடியஸும், மெட்டிகுலஸும் ஒண்ணுக்கொண்ணு கொஞ்சம் ரிலேட் ஆன மாரி தான் தெரியும். இந்த ஃபாஸ்டிடியஸ் எப்படி இருக்கிறாங்க? எல்லா விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமே தப்பா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மெட்டிகுலஸும் அதே தான் பண்றாங்க. ஆனா இந்த ஃபாஸ்டிடியஸ்க்கும், மெட்டிகுலஸ்க்கும் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த மெட்டிகுலஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம். ஆனா, இந்த ஃபாஸ்டிடியஸ் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவான விஷயம். ஏன் இந்த ஃபாஸ்டிடியஸ் வந்து நெகட்டிவா இருக்கு? அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. இப்ப இந்த ஃபாஸ்டிடியஸ் பெர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க கிட்ட ஒரு வேலைய குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையில எல்லாம் இப்படி இப்படி தான் இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு சின்ன இது வந்து இப்படி மாறி இருந்தா கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதா? நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்போ கிச்சன்ல போயிட்டு சமைக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சமையல் வந்து இப்படி இந்த மாரி கிச்சன் இருந்ததுன்னா, நான் இந்த இடத்துல சமைக்க மாட்டேன். இந்த மாரி இருந்ததுன்னா, இங்க நான் வேலை செய்ய மாட்டேன். எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்கள். அதெல்லாம் அவசியமே இருக்காது. அவசியம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப டி இது பண்ணி, அது வந்து அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாரி ரொம்ப பிடிவாதமா இருக்கிறவங்கள நம்ம ஃபாஸ்டிடியஸ்ன்னு சொல்றோம். மெட்டிகுலஸ் அப்படிங்கிறவன் வந்து எப்படின்னா, முக்கியமான வேலை. இப்போ வந்து ஒரு ஆடிட்டர் இருக்கிறாங்கன்னா, அந்த ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? மெட்டிகுலஸா இருக்கணும்னா, அந்த இடத்துல எல்லா விதமான கணக்குகளை கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஸோ அப்ப அந்த மாரி ஒரு ஒர்க் செய்யும்போது, அந்த ஒர்க்குக்குள்ள நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம்னா மெட்டிகுலஸ். சும்மா தேவையில்லாத அந்த ஒர்க்குக்கு சம்மந்தமே இல்லாத தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறோம்னா, அது பேர் என்னது? ஃபாஸ்டிடியஸ். புரியுதா? ஸோ 2க்கும் சிமிலர் மீனிங் தான். ஆனா ஃபாஸ்டிடியஸ்ங்கிறது அதுவே நெகட்டிவா சொல்லப்படக்கூடிய வார்த்தை. மெட்டிகுலஸ்ங்கிறது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வேர்ட். நெக்ஸ்ட் வந்து அவுட் பிரேக். ஸோ அவுட் பிரேக்ங்கிற வார்த்தை அடிக்கடி நம்ம நியூஸ்ல கேட்போம். எ சடன் ஸ்டார்ட் ஆஃப் சம்திங் யூசுவலி பேட். ஒரு அம் அதாவது ஒரு பேடான விஷயம். ஓகேங்களா? நமக்கு வந்து பிடிக்காத ஒரு செயலு, நமக்கு வந்து அவசியம் இல்லாத ஒரு செயலு, அது வந்து நல்ல விஷயம் இல்ல. ஒரு தீய செயல் வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கொரோனா வந்துச்சு, கோவிட் வந்துச்சு இல்லையா? இத வந்து கோவிட் அவுட் பிரேக் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? திடீர்னு நமக்கு பிடிக்காத ஒரு செயல், நம்ம விரும்பாத ஒரு செயல் வந்து டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும்போது, அத நம்ம என்னன்னு சொல்றோம்? அவுட் பிரேக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு டிசீஸா இருக்கலாம், ஒரு கலவரம். திடீர்னு ஒரு கலவரம் வெடிக்குதுன்னா, அப்ப அந்த இடத்துல அது என்னது? அது ஒரு அவுட் பிரேக் ஆகுது. ஸோ தேர் வாஸ் அன் அவுட் பிரேக் ஆஃப் டிசீஸ். ஸோ இது மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சினோனிம் பாருங்க எரப்ஷன், ஸ்ப்ரெட் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அவுட் பிரேக்குங்கிறது ரொம்ப மோஸ்ட் காமன் வேர்டு தான். நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய வார்த்தை தான். நெக்ஸ்ட் பாருங்க அப்ஸ்கியூர். ஸோ அப்ஸ்கியூர் அவங்க வந்து நம்ம அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம், வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். நாட் கிளியர் ஆர் நாட் வெல் நோன். த மீனிங் ஆஃப் த பேசேஜ் இஸ் அப்ஸ்கியூர். ஸோ இது அன்கிளியரா இருக்கு, வேகா இருக்கு, அன்னோனா இருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன படிச்சோம்? இந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு வார்த்தை படிச்சோம். என்ன வார்த்தை? அன்ஃபேதமபிள்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன் இல்லையா? என்னது? அது பேரு வந்து நெபுலஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிச்சோம். சரியா? நெபுலஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம். இதுக்கு நான் என்ன சொன்னேன்? அதே வேகுங்கிற மீனிங் தான் குடுத்தேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கறதுக்கு அன்கிளியரா இருக்கு. அது வந்து ரொம்ப வேகா இருக்கு. அந்த மாரிப்பட்ட விஷயங்கள வந்து நம்ம நெபுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெபுலஸ்க்கு ரிலேட்டிவ் மீனிங் குடுக்கக்கூடியது தான் இந்த அப்ஸ்கியூர். ஸோ 2ம் ஒண்ணுக்கொண்ணு சினோனிம் தான். அப்ஸ்கியூரும், நெபுலஸும் ஒண்ணுக்கொண்ணு சினோனிம்ஸ். புரியுதா? ஸோ கனெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்தது ஹயட்டஸ். ஸோ ஹயட்டஸ் அப்படிங்கிறது ஒரு நவுனு. எ பாஸ் ஆர் பிரேக். நீங்க ஒரு விஷயத்த கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறீங்க. அப்படி கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும்போது, இடையில கொஞ்ச நேரம் அதுக்கு ஒரு கேப் விடுறீங்க. ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கேப் விடுறீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நான் இமேஜ் குடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு புக் படிச்சுட்டே இருக்கிறீங்க. புக் படிச்சுட்டே இருக்கும்போது, கொஞ்சம் ஒரு மாரி ட்ரை ஆன மாரி ஃபீல் ஆகும். அப்ப என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் புக்க மூடி வச்சுட்டு, அந்த புக் படிக்கிறதுல இருந்து ஒரு சின்ன கேப் விடுறீங்கல்ல, அந்த பாஸ், அந்த பிரேக். அதுதான் என்னது? இந்த ஹையாட்டஸ் அப்படிங்கிறது. த ஷோ ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் அ லாங் ஹையாட்டஸ். ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் அந்த ஷோ மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆச்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சினோனிம் பாருங்க பிரேக்கு, பாஸு, கேப்பு இது மாரி எடுத்துக்கலாம். ஹையாட்டஸ். ஓகேவா? ஸோ அந்த ஹையாட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைய நான் பார்த்ததில்ல. ஸோ எத்தன பேருக்கு இந்த வார்த்தை புதுசா இருக்கு. ஸோ நெறைய பேர் இந்த வார்த்தைய ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்ல விஷயம் தான் அது. அடுத்தது வந்து காஸ்டிக். ஸோ காஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான வார்த்தை. இது அட்ஜெக்டிவா யூஸ் பண்றேன். இது வந்து என்னன்னா ரொம்ப ஹார்ஷா, சர்க்காஸ்டிக்கா ஒருத்தங்கள வந்து பேசுறது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்கள வந்து நம்ம திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குரூவலா, அவங்க வந்து மனசு உடைஞ்சு போற அளவுக்கு, அவங்க ரொம்ப அவங்களோட இப்ப கான்ஃபிடன்ஸே போற அளவுக்கு அவங்கள ரொம்ப மோசமா, பயங்கரமா நம்ம திட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாரிப்பட்ட செயல தான் நம்ம என்ன சொல்றோம்? காஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். ஹி மேட் அ காஸ்டிக் ரிமார்க். ஓகேவா? ஸோ ரொம்ப ஹார்ஷா, சர்க்காஸ்டிக்கா ஒருத்தங்கள வந்து நம்ம திட்டுறது. அதுதான் என்னது? காஸ்டிக். அது வந்து நம்ம பேசுறதா இருக்கலாம். நம்ம ஒருத்தங்கள திட்டுறதா இருக்கலாம். அல்லது நம்ம செய்யக்கூடிய செயல் கூட ஒருத்தங்கள வந்து ரொம்ப அதிகமா அவங்கள கவலை அடைய வைக்குது. அவங்கள ரொம்ப அதிகமா பாதிக்குது. அப்படின்னா, அந்த மாரி செயலையோ, அந்த மாரி பேச்சையோ நம்ம காஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்தது லாக்ரிமோஸ். ஸோ லாக்ரிமோஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். டியர்ஃபுல் ஆர் வெரி சேட். த மூவி ஹேட் அ லாக்ரிமோஸ் எண்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு மூவி பார்த்தேன்.
அந்த மூவியோட கிளைமேக்ஸ் வந்து பயங்கர லாக்ரிமோஸா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த மூவிய பார்த்து என் கண்ணு ஃபுல்லா கண்ணீர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மள வந்து ரொம்ப அந்த கண்ணீர் விட்டு அழ வைக்கிற ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வ தான் நம்ம என்ன சொல்றோம்? லாக்ரிமோஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ டியர்ஃபுல், சேடு, எமோஷனல் இந்த மாரிப்பட்ட விஷயங்கள இதுக்கு நம்ம சினானிமா குடுக்கலாம். ஸோ லாக்ரிமோஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் வேர்ட். இதுவும் அதிக முறை எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். சரியா? ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை எல்லாமே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல இருந்து தான் பார்க்குறோம். எதையுமே நான் புதுசா கொண்டு வந்து எடுத்து சொல்லல. எல்லாமே எஸ்எஸ்சில இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட வார்த்தைகள் தான். அதுலயும் நான் எடுத்துக்கக்கூடிய முக்கிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபெமிலியர் இல்லாத வார்த்தை. 1, 2 வார்த்தை தான் ஃபெமிலியரா இருக்கும். மத்த எல்லா வார்த்தையுமே வந்து ரொம்ப புதுசா இருக்கக்கூடிய வார்த்தைகள தான் நான் எடுத்து குடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 1000 ஓகேங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் 1000 சீரிஸ்ல நான் குடுக்க இது பண்ணியிருக்கிறேன். இப்ப எல்லாரும் கேட்ட மாரி நீங்க கேட்டீங்களே, அத நான் கொண்டு வந்தாச்சு. சரியா? ஸோ இப்ப என்ன கேட்டீங்க? இந்த மாரி ஒரு டேபிள் மாரி போட்டுருங்க லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாரி நான் போட்டுட்டேன். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் நம்ம ஒருக்கா ரீகால் பண்ணிடலாம். பாருங்க ஸ்மட்ஜ்னா என்னன்னு சொன்னோம்? டு மேக் சம்திங் டர்ட்டி ஆர் அன்டைடி பை டச்சிங் இட். ஓகேவா? அடுத்து ஆர்த்தோகிராஃபினா என்னது? கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்டு. சாட்டினா என்னது? அதிகமா பேசிட்டே இருக்கிறவங்க. டாக்கட்டிவ் பர்சன். xenophobia ஃபியர் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆர் டிஸ்லைக் ஆஃப் ஃபாரினர்ஸ். ஃபாஸ்டிடேஸ்னா என்னது? வெரி கேர்ஃபுல் அபவுட் டீடைல். இப்போ எல்லா விஷயத்திலும் மைன்யூட்டான விஷயத்துல கூட ரொம்பவே கவனமா இருக்கிறவங்க. ரொம்பவே அது கரெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறவங்க. அவுட் பிரேக்னா என்னது? திடீர்னு ஒரு கெட்ட விஷயம் வந்து டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி நடக்க ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அவுட் பிரேக். அப்ஸ்கியூர்னா என்னது? நாட் கிளியர், வேகா இருக்குதுன்னு அர்த்தம். ஹையட்டஸ்னா என்னது? ஒரு பாஸ், ஒரு கேப், ஒரு பிரேக்னு சொல்லி படிச்சோம். காஸ்டிக்னா என்னது? ரொம்ப ஹார்ஷான விஷயங்கள், ரொம்ப சர்க்காஸ்டிக்கா ஒருத்தங்களை பேசுறது அல்லது ஒருத்தங்களை திட்டுறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயம் தான் காஸ்டிக். லாக்ரிமோஸ்னா என்னது? ரொம்ப டியர்ஃபுல், நம்மள கண்ணீர் வர வைக்கக்கூடிய ரொம்ப சேடான நிகழ்வை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? லாக்ரிமோஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஸோ இதோட நமக்கு டே 8 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.